வருவோம். நானும் அஜித் சார் அசோக் பில்லரில் இப்போ ஆஸ்கார் ஃபிலிம் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஆஃபீஸ், எதிரில் ஒரு டீ கடை. நடந்தே போவோம், நானும் அஜித் சாரும் டீ சாப்பிடுவோம், வருவோம். வந்துட்டு திரும்பி 1 மணி வரைக்கும் இருப்பார். சார் சாப்பிட்டு போகும்போது வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு 1 மணி டைரக்டர் வந்து பரப்பிட்டு போயிடுவார். இதற்கு பிறகு என்னென்னா டைரக்டர் வந்து ஆனந்த்னு ஒரு நடிகரை கமிட் பண்ணி பேசி வச்சிருக்கனால இதை கேள்விப்பட்டோன்னா அஜித் சார் வந்து என்னால் ஒரு நடிகருடைய லைஃப் கிடக்கூடாது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனந்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்ல ஆர்டிஸ்ட்டு, நம்ம அடுத்த படம் சேர்ந்து போகணுன்னு சொல்லிட்டு போகிறார். இதோடைய மனசு காட்டுது இல்லையா? சில பேர் வாய்ப்பு வந்தால் அந்த இந்த நடிகர் தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் கூட சொல்லலாம், பட் அவர் சொல்ல விரும்பலை. இதில் ஸ்கூட்டர்லேயே அலைவார். ஒரு சமயம் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கண்ணு கலங்க, அதுக்குரிய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஸோ நம்ப முடியுமா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே சம்பளங்கிற ஒரு நடிகர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். பட் அவர் கொடுத்த ஸ்டேட் பிரகாரமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பல அவமானங்களை சந்தித்து தான் வந்தார். நான் அறிந்ததுனால இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, நீ என்னப்பா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற, ஒரு மாதிரி இருக்க, இந்த கேரக்டருக்கு ரகுடாக உனக்கு செட் ஆகாது, ஸோ இந்த ரஃப் அண்ட் டஃபெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லி உட்கார வச்சு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பல கம்பெனிஸ். இதெல்லாம் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ் திரையுலகத்தில் 2 பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் டீ குடி காசு இல்லாமல் முன்னேறினாங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த் சார் சொல்லலாம், 2 அஜித்குமார் சார் சொல்லலாம்.